உமக்கே ஆராதனை. உலகின் இரட்சகரே உன்னதரே இயேசையா, உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. உண்மையுள்ள தேவனே, உயிருள்ள தேவனே, உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. தூயாதி தூயவரே, துணிகளின் பாத்திரரே, தேடி வந்து மீட்டவரே, உம்மை புகழ்ந்து ஆராதிப்பே. தூயாதி தூயவரே, துணிகளின் பாத்திரரே, தேடி வந்து மீட்டவரே, உம்மை புகழ்ந்து ஆராதிப்பே. உண்மையுள்ள தேவனே, உயிருள்ள தேவனே, உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. வானாதி வானவரே, வானங்கள் கொள்ளாதவரே, பூமிக்கெல்லாம் ஆண்டவரே, உம்மை புகழ்ந்து ஆராதிப்பே. வானாதி வானவரே, வானங்கள் கொள்ளாதவரே, பூமிக்கெல்லாம் ஆண்டவரே, உம்மை புகழ்ந்து ஆராதிப்பே. உண்மையுள்ள தேவனே, உயிருள்ள தேவனே, உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. ராஜாதி ராஜன் நீரே, தேவாதி தேவன் நீரே, கர்த்தாதி கர்த்தர் நீரே, உம்மை புகழ்ந்து ஆராதிப்பே. ராஜாதி ராஜன் நீரே, தேவாதி தேவன் நீரே, கர்த்தாதி கர்த்தர் நீரே, உம்மை புகழ்ந்து ஆராதிப்பே. உண்மையுள்ள தேவனே, உயிருள்ள தேவனே, உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. மெய்யான தேவன் நீரே, நித்திய ஜீவன் நீரே, அநாதி தேவன் நீரே, உம்மை புகழ்ந்து ஆராதிப்பே. மெய்யான தேவன் நீரே, நித்திய ஜீவன் நீரே, அநாதி தேவன் நீரே, உம்மை புகழ்ந்து ஆராதிப்பே. உண்மையுள்ள தேவனே, உயிருள்ள தேவனே, உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. உண்மையுள்ள தேவனே, உயிருள்ள தேவனே, உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாட்களில் கட்டாயம் உங்களை ஆசீர்வதித்து நிரப்பி நடத்துவார். இன்றும் கூட ஒரு வேத வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சில காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணுவது நல்லது என்று உணர்ந்தேன்.
2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், தரித்து கொண்டவளானால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். இங்க ரொம்ப அருமையா சொல்ற, தரித்து கொண்டவர்களானால் நாம் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். இன்றைக்கே நம்ம வெயில் காலத்தில் இருக்கோம். குளிர்காலத்துக்கு ஒரு உடை, வெயில் காலத்துக்குன்னு ஒரு உடை. எதுவோ நம்ம சரீரம் மற்ற காரியங்கள் அந்த அவலட்சணம் மற்றவர்களுக்கு தெரியாதபடி ஒவ்வொரு கல்யாணத்துக்கு போகிறதுக்கு ஒரு ஆடை, அல்லது சர்ச்சுக்கு போகிறதுக்குன்னு ஒரு ஆடை, வீட்டில் இருக்கும்போது தங்குவதற்கு ஒரு ஆடை, வஸ்திரங்கள் வைத்திருக்கோம். எதற்கு? நம்மளுடைய தீமைகள் அல்லது தவறுகள் மற்றவர்கள் தெரியக்கூடாது என்பதற்காக. அப்போ பவுல் சொல்லுகிறார், நீங்கள் இயேசுவை அணிந்து கொள்ளுங்கள். அவரை தரித்து கொண்டால், அவரை போர்த்தி கொண்டால், அவரை ஒரு வஸ்திரமாக்கி கொண்டால் நீங்கள் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டீங்க. இன்னைக்கு ஒவ்வொரு மனுஷனுக்கு உள்ள ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? மற்றவங்க செய்கிற குறை உடனே கண் முன்னாடி வந்து நிற்கும். ஒன்னால தான் கணவன் மனைவியை பார்த்து சொல்ல, நான் சொல்லதில்ல, நீ எப்போ இப்படி தானே பண்ணுவ. மனைவி உடனே உங்களால் தான். பிள்ளைகள் பெற்றோரை பார்த்து உங்களால் தான். ஒருத்தர் குற்றப்படுத்தி குறை சொல்லியே போயிட்டுருக்குறோம். நம்ம நல்லவங்க மாதிரி, மற்றவங்க உத்தமர் மாதிரி, மற்றவங்க கெட்டவங்க மாதிரி தான் நம்ம இன்றைக்கி போயிட்டுருக்குறோம். பொல்லாத ஒரு உலகத்தில் இன்றைக்கு நாம் இயேசுவை அணிந்து தரித்து கொள்ளணும். இல்லைன்னா நம்ம சொல்லுவாங்களே, மானம் கப்பலேறி போவோம், அவமானமாயிட்டேன், வெக்கமடைஞ்சு போயிட்டேன். இந்த அவலட்சணம் மற்றவங்களுக்கு தெரியாதபடி தேவன் நம்மளை மன்னித்து நமக்கு இரக்கம் காட்ட தாங்க இயேசு பூமிக்கு வந்தார். 32ஆம் சங்கீதம் 1 நாம் வாசித்து பார்த்தால், எவன் பாவம் மன்னிக்கப்பட்டதோ, எவன் பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று வேதம் நமக்கு அருமையாய் சொல்லுகிறது. அப்போ ஆண்டவர் நம்முடைய பாவத்தை எண்ணாமல், அதை கணக்கு வைக்காமல் நம்மளை என்ன செய்கிறாராம்? கிருபையாய் இறங்கி இரக்கம் காட்டி மன்னிக்கிறார். அவருக்கு முன்னாடி போய் நான் உத்தமன், நான் அவ்வளவு செஞ்சேன், இவ்வளவு செஞ்சேன், இவ்வளவு டொனேட் பண்ணியிருக்கிறேன், இவ்வளவு காணிக்க கொடுத்துருக்கிறேன், தன்னை பற்றி அந்த பரிசையின் வாரத்தில் 2 நாள் உபவாசிக்கிறேன், 10ல் 1 பகுதி தசம்பாவெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லி அள்ளி விட்டது மாதிரி அவருக்கு முன்னாடி போய் உங்களை உயர்த்தி அவரை கனவீனப்படுத்தாதீங்க. அவருக்கு முன்னாடி உங்களை தாழ்த்தினீங்கன்னா உங்களை உத்தமர்களை கர்த்தர் மாற்றுவார். இதைத்தான் வசனம் சொல்லுது. எவன் பாவம் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவன். ஆதாம் ஏவாளும் பாருங்களேன், நல்ல ஒரு பிளேஸில் ஏதேன் தோட்டத்தில் வச்சார். ஆனால் அவங்களுக்கு அதனுடைய அருமை தெரியல. என்னாச்சு தெரியுமா? அந்த ஏதேன் தோட்டத்தை ஆண்டவருடைய கட்டளை மீறி கடைசியில் நிர்வாணிகள் ஆயிட்டாங்க. அத்திகளை தச்சு ஓடுறாங்க. தன்னை மூடி மறைச்சி பாதுகாக்கிறதுக்கு கர்த்தர் அந்த நேரத்தில் கூட அவங்கள கைவிடாமல் ஒரு தோல் உடையை கொண்டு மூடி அவங்கள பாதுகாத்தாராம். இன்றைக்கி சாத்தானுடைய வேலையே ஒரு பிள்ளைகளை தாக்கி நிர்வாணமாக்கி அவங்கள அப்படியே அவமானப்படுத்துவதுதான். எந்த செய்தி சேனலை பாருங்கள், சோசியல் மீடியாவில் பாருங்கள், தப்பு செய்கிறவங்களை அப்படியே அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி கூனி குறுக வச்சுருவாங்க. அப்போஸ்தலர் 19:16 சொல்லுகிறது, அங்கே ஒரு மனுஷனை பார்க்குறோம், பொல்லாத ஆவி அந்த மனுஷர்கள் மேல் பாய்ந்து அவர்களை பலத்தகாரம் பண்ணி ஆடைகளை பறித்து கிழித்து நிர்வாணமாக ஓடி போயிட்டாங்களாம். ஏன்? பொல்லாத ஆவி பிடிச்ச மனுஷங்க ஒரு ஆளை அவமானப்படுத்துறது, நிர்வாணப்படுத்துறது. அதுக்குத்தான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டீர்கள் என்று சொல்லுகிறார். யாரை தரித்து கொள்ளணும்? இயேசுவை. ஒவ்வொரு நாளும் அவருடைய வசனத்தை நம்ம மைண்டில் இருதயத்தில் வைத்து கொள்ளணும். அப்பொழுது தீங்கு செய்யாதபடி
குற்றம் செய்யாதபடி, பாவம் செய்யாதபடி, எல்லா தீங்குக்கும் போராட்டத்துக்கும் கர்த்தர் உங்களை விலக்கி நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாகவும் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் வாழவும் இந்த பூமியிலே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். அதற்குத்தான் பவுல் சொல்லுகிறார், தரித்து கொண்டால், இயேசுவை அணிந்து கொண்டால் நீங்கள் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டீங்க, நீங்கள் மேன்மை உள்ளவர்களாக வாழ்வீர்கள் என்று சொல்லுகிறார். இந்த காலை நேரத்தில் இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களை ஆண்டவர் தன்னுடைய இரக்கத்தினாலும் கிருபையாலும் முடிசூட்டி அற்புதமாய் நடத்தப் போகிறார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபை இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி. இப்பொழுது யாரெல்லாம் அந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிறார்களோ அத்தனை பேர் மேலும் கர்த்தருடைய மகிமையும் வல்லமையும் கிருபை இறங்கி நடத்தட்டும். அவர்கள் உம்மை அணிந்து எந்த ஒரு காரியத்திலும் வெட்கப்பட்டு போகாதபடி, அவமானமடையாதபடி, நிர்வாணிகளை காணப்படாதபடி உமக்கு முன்பாக பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களாக உம்முடைய பிள்ளைகளை இந்த நாளில் ஆசீர்வதித்து நடத்தும். அவர்கள் கையிட்டு சேர வேலைகளை ஆசீர்வதியும். நன்மை உண்டாக நினைத்தருளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.